இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ரைஸ் செய்யலாம் வாங்க. சின்ன வெங்காயம் 200 கிராம், புளி பாருங்கள் அந்த அளவு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, வேர்க்கடலை, முந்திரி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் தாங்க கொஞ்சம் சாப்பாடு மொறுன்னு சாப்பிட்லாம். இந்த மிளகாயில் விதை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, அதனால் நான் எனக்கு தேவையான அளவு காரம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவுலேயே சமைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி பெரிய கட்டு 1 கட்டு எடுத்துருக்கோங்க. இதோட சுவை அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா 1 கட்டு கீரை பெரிய கட்டாக வாங்கிக்கோங்க. 3 டம்ளர் அரிசிக்கு இது போதுமான அளவு இருக்கும். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சியும் பூண்டும் நல்லா கொஞ்சம் 50% வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இதுலேயே சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த சீரகம் இதில் சேர்த்துனோன்னே சும்மா ஒரு 2-3 செகண்ட் ஆனோன்னு பாருங்கள், நல்ல ஃப்ளேவர் வரும், நல்லாயிருக்கும். அந்த அரோமா அவ்வளோ வாசம் அப்படி கமகமான்னு இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலேயே சேர்த்துங்க. நான் நிறைய மெத்தடில் செஞ்சு பார்த்தேங்க, எல்லாம் சொதப்பி இதுதான் கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் போடுற எல்லா சமையலும் 100% அது ஓகே அப்படின்னா தான் அந்த சமையல் நான் போடுறேங்க, வீடியோ போடுறேங்க. அதனால் இது கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துடலாங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதுலேயே அந்த கருவேப்பிலை நம்ம என்ன தான் தாளிக்கிறதுக்கு போட்டாலும் அதை எடுத்து கீழே தாங்க போடுறோம். இது இப்படி அரைச்சி சாப்பிடுங்க, அப்போ தான் இந்த அயன் சத்தெல்லாம் நிறைய கிடைக்கும். இந்த புளியும் இதோடு போட்டுடலாம். புளியும் இதோடு போட்டுட்டா, புளியை கழுவிட்டு போட்டிருக்கேங்க, கழுவிட்டு போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷம் இது வதங்கினா போதும், அவ்வளோதாங்க. இந்த கலர் மாறாமல் இப்படி இருந்தால் போதும். ரொம்ப பச்சையாக அரைச்சாலாம் நல்லா இல்லைங்க, அது வேறு மாதிரி இருக்குது. இப்படி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைட்டாக இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் 150 ml சேர்த்துருக்கேங்க 3 டம்ளர் அரிசிக்கு. ஏன்னா சாதம் கிளறி தானே வைக்கிறோம், அதனால் இது 150 ml எண்ணெய். கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து அது பாதி கலர் வரும் பாருங்கள், நிறம் மாறி பாதி அளவு வரும்போது வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து அது ஒரு 2-3 ஒரு 10 செகண்ட் அப்படி குக் ஆகட்டும் பாருங்கள். பாதி அளவு அப்படியே கொஞ்சம் கலர் மாறி வரும். அந்த டைமில் முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று கலர் மாறாமல் கருகாமல் நல்லா ஒரே ஈவனாக அப்படியே பொன்னிறமாக வரும் பாருங்கள். எப்போவுமே கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். இது பாருங்கள், வேர்க்கடலை நல்லா கலர் மாறுது பாருங்கள். இப்போது இந்த டைமில் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாயிருக்கும். முந்திரி கொஞ்சம் சீக்கிரமே அது கலர் மாறும். அந்த பொன்னிறம் வரும்போது கருக விட்டுட்டால் நம்ம அந்த நல்லா இருக்காதுங்க, அந்த பொன்னிறத்துலேயே எடுத்துடணும். இப்போ சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பராக வரும் பாருங்கள். அந்த கலர் பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். பொறுமையாக சமைங்க, நல்லா சமைங்க, டேஸ்ட்டாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க. ருசித்து சாப்பிட்ணுங்க, அப்போ தாங்க சாப்பாடெல்லாம் நல்லா பிடிக்கும். பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், ஒரே ஈவனாக அழகாக தெரியுது பாருங்கள். இந்த கலருக்காக தாங்க வெயிட் பண்ணணும் சமையல் பண்ணும்போது. இப்போ சின்ன வெங்காயம் 200 கிராம், கருவேப்பிலை, வரமிளகா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு. நான் பச்சை மிளகா போடுறது இல்லைங்க, வரமிளகா தான். வரமிளகா நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
எனக்கு பிடிச்சிருக்கும். இந்த சமையல் இது போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ கூட வெங்காயம் வதங்கி வரும்போது கூட அதெல்லாம் கலர் மாறலை. அப்படியே அதே ஒரு பொன்னிறத்தில் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி இதெல்லாம் வந்து அரைச்சதை அப்படியே கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 50 எம்எல்க்குள்ளே தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அதை வேக நேரம் எடுத்துக்காது. ரொம்ப நேரம் குக் பண்ணவும் கூடாது. அதிகமாக குக் பண்ணால் அந்த டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். அதனால் இது தண்ணி விடாமல் அந்த மிக்ஸியில் உள்ளதெல்லாம் கையிலையும் அப்படியே எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு உப்பு சேர்த்த மாட்டேங்க. அதனால் இதில் மசாலாவில் தான் உப்பு சேர்த்துவோம். இந்த கலவையிலேயே அப்படியே சேர்த்துக்கங்க. பாருங்கள், கலரே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு சமையலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் போடுவேங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறையா மாதிரி செஞ்சு சொதப்பி சரி பண்ணி அதுக்கப்புறம் இதுதான் நல்லா இருக்குன்னு இது நிறையா வாட்டி சமைச்சு பார்த்துருக்கேன். இதுதான் கரெக்டாக இருக்குது. இதிலேருந்து எதுவுமே அளவு மாற்றாதீங்க. இந்த அளவு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இப்படியே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இது 3 டம்ளர் அரிசி அளவுக்கு அரிசிக்கு தேவையான அளவு நம்ம சமைச்சிருக்கோங்க. அது 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு எடுத்து வச்சிடலாம். 2 டம்ளர் தான் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அதுவும் அவ்வளோதான், போதும். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஃப்ளேவர், இதோட ருசி, அந்த கொத்தமல்லியோட ருசி அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும் இது. பாருங்கள், இது கிச்சடி பொன்னி சாப்பாட்டு அரிசி தான். பாருங்கள், தனித்தனியாக இருக்குது. ஆற வச்சு கிளறிக்கங்க. நான் சூடோ இன்றைக்கி கொஞ்சம் கிளறிட்டேன், டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.